ஆம் இஸ் ஆர் எங்கெங்க யூஸ் பண்ணணும், நம்ம ஏன் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்னா என்ன, ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்ன, ஃப்யூச்சர் டென்ஸ்னா என்னன்னு பார்க்கணும். அதாவது இறந்த காலம், நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்காலம், இனிமேல் வரப்போகக்கூடிய ஃப்யூச்சர். இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். நம்மளே உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து பேசிக்காக தமிழ் வந்து பேசும்பொழுது எப்படி பேசுவோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் டீச் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி தானே? நான் உங்களுக்கு பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும். நேற்று நான் வந்து உங்களுக்கு பாடம் நடத்தினேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறது, அதான் நேற்று அது முடிஞ்சு போச்சு. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து நிகழ்காலம், இது நடந்துட்டு இருக்கு இப்போது. ஸோ நிகழ்காலம், ஓகேவா? நாளைக்கும் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன், அப்படி தானே? அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லுவோம், ஃப்யூச்சர் டைம்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆம் இஸ் ஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இங்கிலீஷில் ஆம்க்கு என்ன மீனிங் இருக்குது அப்படின்னா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? இப்போது நம்ம ஐங்கிறது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் என்னை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன், ஐ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போது இந்த பக்கத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து உங்களுக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்கேன், ஐ எம் டீச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? நான் உங்களுக்கு பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறேன், நான் பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஸோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழில் ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா, அந்த வார்த்தையை தான் நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம்னா ஆம்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ எப்பெல்லாம் நம்ம ஐ யூஸ் பண்ணுறோம், அதாவது என்னை பற்றி நான் பேசுகிறேனோ அப்போல்லாம் நீங்கள் கண்டிப்பாக யாரை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆமை தான் யூஸ் பண்ணணும். இந்த ஆம் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, நான் இப்போது உங்களுக்கு கிளாஸ் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன், நடத்திக்கிட்டு இருக்கிறேன், அப்படி தானே? இப்போ நடந்து கொண்டே இருக்கிறது, அது முடிஞ்சும் போகலை, இனிமேல் வரப்போகிறதும் இல்லை, இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை தான் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதில் இருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஆமை மீன் பண்ணுது. சரியா? ஸோ ஐ எம், நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லிக்கலாம், ஐ எம் டான்சிங், நான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். ஐ எம் டீச்சிங், ஐ எம் ஸ்டடியிங். ஓகே, இதெல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகள். ஓகேவா? ஒரு சின்ன சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி தாங்க மேக் பண்ணணும். ஸோ ஆம்ங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். உங்களை பற்றி, உங்களோட நிலைமையை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆம் யூஸ் பண்ணுறீங்க. ஐ எம் டீச்சிங், ஐ எம் ஸ்டடியிங், ஐ எம் ஈட்டிங், ஐ எம் பிளேயிங். ஓகே, ஸோ உங்களை பற்றி ஐ அப்படிங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் வரும் பொழுது நம்ம ஆம் அப்படிங்கக்கூடிய வேர்ப் நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் ஆர் அப்படின்னு சொல்ல. ஸோ இஸ் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிங்குலர். ஓகே, சிங்குலர்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க, ஒருத்தரை பற்றி மட்டும் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அது சிங்குலர். ஓகே, இல்லை 2 பேரை பற்றி பேசுகிறேன், இல்லை 3 பேரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா அது ப்ளூரல். ஸோ ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆர் அப்படிங்கக்கூடிய வேர்ப் யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் வந்து ஹீ, அதாவது அவனை பற்றி பேசுகிறேன், இன்னொருத்தனை பற்றி நான் பேசுகிறேன் அவன். ஸோ அவனுக்கு வந்து நான் பக்கத்தில் என்ன வேர்ப் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இஸ் அப்படிங்கக்கூடிய சிங்குலர். நான் ஒருத்தரை பற்றி தானே பேசுகிறேன், ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஸ் அப்படிங்கக்கூடிய சிங்குலர் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் அவனை பற்றி அவன் பேசிக்கொண்டு இருக்கிறான் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா? ஸோ வந்து ஹீ இஸ் டாக்கிங். ஓகே, ஹீ இஸ் டாக்கிங். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவன் விளையாண்டு கொண்டு இருக்கிறான், ஹீ இஸ் பிளேயிங், இருக்கிறான். இந்த இஸ்ங்கிறது சென்டென்ஸில் எதை மீன் பண்ணுது அப்படின்னா இருக்கிறான் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. எப்போவுமே நம்ம பேசிகிட்டு இருக்கும் பொழுது சொல்லுவோம்ல, அவன் பேசிகிட்டு இருக்கான், இருக்கிறான். ஸோ ஹீ இஸ் டாக்கிங், ஹீ இஸ் அவன் டான்ஸ் ஆடிக்கொண்டு இருக்கிறான், நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறான். ஸோ ஹீ இஸ் டான்சிங். ஓகேவா? ஸோ எப்பெல்லாம் நீங்கள் ஹீ ஷீ, அதாவது ஒருத்தன் ஒருத்தியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? சப்போஸ் நம்ம வந்துட்டு யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ப்ளூரல் எடுத்துக்கோங்களேன், அதாவது அவர்கள், தே ஆர் டாக்கிங் சொல்லலாமா? தே ஆர் டாக்கிங், அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இதில் இந்த ஆருங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மீன் பண்ணுது. சரியா? இதே இது நீங்கள் வந்துட்டு வி ஆர் டாக்கிங் அப்படின்னா விக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வி சொல்லுவோம். ஸோ தேனாலும் நமக்கு வந்து என்னன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் தான். சரியா? ஸோ தே ஆர் டாக்கிங், அவங்க பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். வி ஆர், நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துல ஆர் எதை மீன் பண்ணுது அப்படின்னா இருக்கிறோம் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அதாவது நீங்கள் உங்களை பற்றி பேசும் பொழுது நீங்கள் எப்பவுமே தமிழ் எப்படி பேசுவீங்க, நான் குக் பண்ணிட்டு இருக்கேன் இருக்கிறேன்னு தான் சொல்லுவீங்க.
நான் குக் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ப்ரெசண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நான் குக் பண்ணிட்டு இருந்தேன் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க, இருக்கிறேன்னு தான் சொல்லுவீங்க. ஸோ அந்த ஆம் கண்டிப்பாக எதை மீன் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை மீன் பண்ணுது. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் அதாவது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐ யூஸ் பண்ணீங்கன்னா ஆம்ங்கிற வேர்ப் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஐ எம் டாக்கிங். ஓகே, ஸோ அவன் ஒருத்தர் மட்டும் தான் நான் பேசுறேன் சிங்குலர். ஸோ ஹீ இஸ் டாக்கிங், ஹீ இஸ் டான்சிங். ஸோ சி இஸ் டாக்கிங், சி இஸ் டான்சிங், சி இஸ் பிளேயிங். ஓகே, ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் ப்ளூரல் சப்போஸ் வந்து நம்ம வி சொன்னோம்ல, தே, வி, யூ. யூ அப்படிங்கிறது நம்ம ஒருத்தரையும் மீன் பண்ணுவோம், 2 பேரையும் மீன் பண்ணுவோம். சரியா, நமக்கு நேரில் வந்து ஒருத்தர் வராங்க, நீ, சப்போஸ் அவங்களை மரியாதையா நீங்க அப்படின்னு கூட சொல்லுவோம் நம்ம. அதே இடத்துல 2 பேர் நின்னாலும் நம்ம யூ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர், யூ வந்து 2 பேரையுமே குறிக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா அதை ப்ளூரலாக எடுத்துக்கிறோம். ஸோ ப்ளூரல் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆர் அப்படிங்கக்கூடிய ஒரு வேர்ப் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சிங்குலர் அதாவது ப்ரெசென்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ வந்துச்சு அப்படின்னா நீங்க ஆம் யூஸ் பண்ணுவீங்க. ஐ எம் டீச்சிங், ஐ எம் டான்சிங் அப்படின்னு யூஸ் பண்ணுவீங்க. ஹீ வந்துச்சு அப்படின்னா ஹீ இஸ் டாக்கிங், ஷீ இஸ் டான்சிங், நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறாள். ஓகே, ஸோ இதுதான் ப்ரெசன்ட் டென்ஸ். உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்படுது, ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதில் டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. உங்களோட பசங்களுக்கும் இந்த வீடியோ தேவை அப்படின்னா நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. டவுட் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.